வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனியார் கல்லூரிகளில் 3 தவணைகளாக கல்வி கட்டணம் வசூலிக்க அனுமதி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு. சாத்தான்குளம் கொலை வழக்கில் ஜாமீன் கோரி ஆய்வாளர் ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன் மனு தாக்கல். விசாரணையை ஜூலை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொலைக்காட்சி வழியாக மட்டுமே பாடம். ஆன்லைன் வகுப்புகள் குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். +2 தேர்வில் விடுபட்ட தேர்வு எழுதாத மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியாது என்றும் அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் 8 போலீசாரை சுட்டுக் கொன்ற ரவுடி விகாஸ் துபே கைது. மத்திய பிரதேசத்தில் பதுங்கி இருந்தவரை சுற்றி வளைத்தது உத்தரப்பிரதேச போலீஸ். சிபிஎஸ்இ பாடங்களை நீக்கியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் விளக்கம். தமிழகம் வந்துள்ள மத்திய குழு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடன் ஆலோசனை. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை, புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு. நெரிசல் உள்ள சாலைகளில் தானியங்கி சிக்னல்களை பயன்படுத்த வேண்டாம். நோய் தொற்று பரவ வாய்ப்பு இருப்பதால் போக்குவரத்து காவலர்களுக்கு அறிவுறுத்தல். விழுப்புரம் நகரத்திற்குள் வரும் அத்தனை சாலைகளும் அடைப்பு. கொரோனா பரவலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. குன்றத்தூரில் 4 மாதமாக வாடகை பாக்கியை கேட்ட வீட்டு உரிமையாளர் வெட்டி கொலை. கொலை செய்தவரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 3வது நாளாக உயர்வு. சவரனுக்கு மேலும் 208 ரூபாய் அதிகரித்து 37,744 ரூபாய்க்கு விற்பனை. 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதாத விடுபட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியாது என்று அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோபி அடுத்த கொளப்பலூரில் உள்ள அரசு பள்ளியில் கூடுதல் கட்டடத்திற்கான பணியை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அவர், விடுபட்ட 12ஆம் வகுப்பு தேர்வை மாணவர்கள் கட்டாயம் எழுத வேண்டும் என்றும், தேர்வை எழுத வரக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக மட்டுமே பாடங்கள் நடத்தப்படும் என்றும், பாடங்களை நடத்துவதற்கான அட்டவணை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏன்னு எல்லாமே கரண்ட் இடிப்படி பிடிச்சிங்க. இது என்ன கல்விங்க? இல்லை தேர்வு எழுத முடியாது சொல்லுது. அப்போ கொடுக்குறோம். அப்புறம் நெக்ஸ்ட் சான்ஸ் எல்லா பண்ணிக்கு வந்து எழுதுங்கிறா. நான் வேணாம் சொல்லி 718 பேர் தான் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1000 பேர் வந்தாலும் 5000 பேர் வந்தாலும் எதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோமே. அப்போ தேர்வு எழுதி மதிப்பெண் பெற்றால் அவங்க தேர்ச்சி பெற்றதா இருக்கு. அப்படித்தானே முடியுங்க. கொரோனா அச்சம் காரணமாக விழுப்புரம் நகரத்தின் எல்லைகள் அடைக்கப்பட்டுள்ளன. சிவகாசியில் பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. திருவாரூரில் வட்டாட்சியருக்கும் 6 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. விழுப்புரத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் சுற்றுவட்டார கிராம மக்கள் நகருக்குள் வருவதை தடுக்கும் விதமாக சாலைகள் மூடப்பட்டுள்ளன. காய்கறி மொத்த வியாபாரிகள் மட்டும் நகருக்குள் வந்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் அடையாள அட்டைகளை காண்பித்த பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்து வருவதால் இன்று முதல் 10 நாட்களுக்கு பட்டாசு ஆலைகள் மூடப்படுகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பூனிமாங்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் 7 பேருக்கு கொரோனா உறுதியானதால் அந்த மருத்துவமனை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 29 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கோவில்பட்டியில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனை கொரோனா வார்டில் போதிய இடவசதி இல்லாததால் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி விடுதி சிறப்பு வார்டாக மாற்றப்பட்டுள்ளது. மருத்துவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி சுகாதார நிலையம் மூடப்பட்டிருக்கும் நிலையில் மரத்தடியில் அமர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். மழை பெய்யுது. மழை பெய்யும்போது வரக்கூடிய நோயாளிகள் மழையில் நனையக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுது. மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யணும்னா, இப்போ எங்கள் பக்கத்தில் அரசு பள்ளிக்கூடம் இருக்குது, அரசு சமுதாய கூடங்கள் இருக்குது, அதே மாதிரி கன்னிவாடி பேரூராட்சி சொந்தமான ஒரு சிறப்பான ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த பெட்டுகளை மாற்றிட்டு முறையாக வைத்தியம் பார்த்தாங்கன்னா உதவியாக இருக்கும். இதனிடையே திண்டுக்கல்லில் கொரோனா தொற்றால் 2 முதியவர்கள் மரணமடைந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 18ஆக உயர்ந்தது. உயிரிழந்த இருவருமே நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர்கள்.
வேலூர் மாவட்டத்தில் 169 பேருக்கு நோய் தொற்று உறுதியாக இருப்பதால் மாவட்டத்தின் தொற்று எண்ணிக்கை 2494 உயர்ந்துள்ளது. நோய் தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 24 உள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டாட்சியருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 6 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் கொரோனா தொற்று அறியப்பட்டுள்ளது. செவிலியருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கிழக்கு ரத வீதியில் உள்ள தனியார் மருத்துவமனை மூடப்பட்டது. அந்த பகுதியில் உள்ள கடைகளை 1 வாரத்திற்கு மூடுமாறு சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் ஜாமீன் கோரிய காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் மனு மீதான விசாரணை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ் மற்றும் அவருடைய மகன் வென்னிக்ஸை போலீசார் அடித்தே கொன்ற சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் உட்பட 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் ஜாமீன் கோரி தூத்துக்குடி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு இன்று பிற்பகலில் விசாரணைக்கு வரவிருந்தது. இந்நிலையில் மனுதாரர்களின் தரப்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து எடுத்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருவதால் தூத்துக்குடி நீதிமன்ற விசாரணையை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விசாரணையை 13ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். தந்தை மகன் கொலை விவகாரத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஒருவர் மற்றும் 4 காவலர்கள் என்று 5 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். நீதிபதி முன்பு ஆஜர்படுத்திய பிறகு 3 பேர் மதுரையில் சிறையில் அடைக்கப்பட்டனர். உடல்நலக்குறைவு காரணமாக காவலர் தாமஸ் பிரான்சில், சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துறை ஆகியோர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 3வது நாளாக இன்றும் சவரனுக்கு மேலும் 208 ரூபாய் அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று 37,536 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 37,744 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 26 ரூபாய் உயர்ந்து 4,718 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 10 காசுகள் அதிகரித்து கிராம் 55 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. இந்த வாரத்தில் மட்டும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 768 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. தற்போதைய காலகட்டத்தில் முதலீட்டிற்கு தங்கத்தை தவிர மாற்று பொருள் வேறு இல்லை என நினைத்து முதலீட்டாளர்கள் அதன் மீதான முதலீட்டை அதிகரித்திருப்பதும் விலையேற்றத்திற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு கொரோனா நோய் தொற்று இல்லை என தனியார் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு நேற்று காலை திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதை தொடர்ந்து 1000 விளக்கில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு அவர் வீடு திரும்பிய நிலையில் சி.வி. சண்முகத்திற்கு நோய் தொற்று இல்லை என மருத்துவமனை தெரிவித்துள்ளது. ஜேஇஇ, நீட் மற்றும் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகளை நடத்தும் விதிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இறுதியாண்டு செமஸ்டர் தேர்வுகள் நடத்த வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்திருந்தது. ஜேஇஇ தேர்வு, நீட் தேர்வு, பல்கலைக்கழக தேர்வுகளுக்கு ஹால் டிக்கெட் மற்றும் அடையாள அட்டைகளை இ-பாஸாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும், தேர்வு மையத்தின் அனைத்து இடங்களையும் கிருமி நாசினி தெளித்து நோய் பரவலை தடுக்க வேண்டும் என்று யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்கள், பணியாளர்கள் உரிய தரமான முகக்கவசம் அணிய வேண்டும். ஒவ்வொரு பிரிவு மாணவர்களுக்கான தேர்வு முடிந்ததும் இருக்கைகள் மற்றும் மேஜைகளை கிருமி நாசினியால் சுத்தப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 7,67,000 உயர்ந்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இதுவரை இல்லாத உச்சமாக ஒரே நாளில் 24,829 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மொத்தமாக 21,129 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ள நிலையில் 7,67,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4,76,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,23,000 உயர்ந்துள்ளது. 9,400 பேர் அம்மாநிலத்தில் உயிரிழந்திருக்கின்றனர். அடுத்தபடியாக டெல்லியில் 1,04,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 3,213 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலங்கானாவில் வங்கியில் அடகு வைத்த நகையை திருப்பிக் கேட்ட மலைவாழ் இனத்தைச் சேர்ந்த விவசாயியை வங்கி அதிகாரிகள் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். பத்ராத்ரி கொத்தகுடம் மாவட்டம் அமர்சிங் தாண்டாவைச் சேர்ந்த விவசாயி பத்ரு
ஆந்திரா வங்கியில் 5 சவரன் மதிப்புள்ள நகையை அடகு வைத்து 70,000 ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார். இந்நிலையில் கடனை அடைத்து மீண்டும் நகையை மீட்டு சென்ற விவசாயியிடம் பயிர் கடனுக்கான தொகையை செலுத்தினால் மட்டுமே நகை கொடுப்போம் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்தனர். பணம் தந்த பிறகும் நகையை கொடுக்காமல் இருப்பது சரியில்லை என கூறிய விவசாயி மற்றும் அவரது மகனை வங்கி ஊழியர்கள் தாக்கினர். இதுகுறித்து மகன் அசோக் அளித்த புகாரின் பேரில் வங்கி ஊழியர்கள் 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். காற்றின் மூலம் கொரோனா வைரஸ் பரவக்கூடும் என்றும், ஆனால் குறிப்பிட்ட சூழலில் மட்டுமே அவ்வாறு பரவுவதாகவும் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நாம் பேசும்போது வெவ்வேறு அளவிலான நீர்த்திவலைகள் வெளிப்படுகின்றன. இவற்றில் பெரிய நீர்த்திவலைகள் 1 முதல் 2 மீட்டருக்குள் தரையில் விழுந்து விடுகின்றன. ஆனால் 5 மைக்ரானுக்கும் குறைவான அளவுள்ள நீர்த்திவலைகள் 10 நிமிடம் முதல் 15 நிமிடம் வரை காற்றில் மிதக்கும் என்பதால் அந்த காற்று சுவாசிக்கும் போது நோய் தொற்று ஏற்படுவது உறுதி என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் தட்டம்மை வைரஸை போல காற்று வழியாக மட்டுமே கொரோனா பரவுவதல்ல என்றும், அவ்வாறு பரவியிருந்தால் எல்லோருக்கும் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும் என்றும் அவர் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் பருத்தியை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பரமக்குடி, வெளையனேந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு சாகுபடி செய்யப்படும் பருத்திகளை அரசு கொள்முதல் செய்யாததால் இடைத்தரகர்கள் கிலோவிற்கு வெறும் 33 ரூபாய் மட்டுமே கொடுத்து வாங்கிச் செல்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் சில பகுதிகளில் வேர்பூச்சி மற்றும் கணுப்பூச்சி பாதிப்பு காரணமாக பருத்தி செடிகள் கருகி வருகின்றன. எனவே பாதிக்கப்பட்ட பருத்தி செடிகளை வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தியை வைக்க இடம் இல்லாததால் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் 6000 குவிண்டால் வரை பருத்தி கொள்முதல் செய்துள்ளனர். தற்போது விற்பனை கூடத்தில் இடம் இல்லாததால் ஏராளமான விவசாயிகள் சுமார் 2 கிலோமீட்டர் வரை வாகனங்களில் பருத்தியை வைத்துக் கொண்டு 2 நாட்களாக காத்து கிடக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் தங்கள் பருத்தியை விற்பனை கூடத்தின் திறந்த வெளியில் வைக்க அனுமதிக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் பருத்தியை ஏலம் எடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். சென்னை அடுத்த குன்றத்தூரில் வீட்டு வாடகை கேட்ட உரிமையாளர் ஓட கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் குன்றத்தூரில் வீடு கட்டி அதனை வாடகைக்கு விட்டுள்ளார். அந்த வீட்டில் குடியிருக்கும் அஜித் என்பவரிடம் உரிமையாளர் குணசேகரன் நிலுவையில் உள்ள 4 மாத வாடகை தொகையை கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அஜித் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குணசேகரனை ஓட விரட்டி குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே குணசேகரன் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தப்பியோடிய கொலையாளியை கைது செய்தனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குடும்பத்தினருக்கு சொந்தமான 3 அறக்கட்டளைகள் குறித்து விசாரிக்க குழு அமைத்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை, ராஜீவ்காந்தி நினைவு அறக்கட்டளை மற்றும் ராஜீவ்காந்தி அறக்கட்டளைகள் பெற்ற நன்கொடைகளில் சட்டவிதி மீறல்கள் எதுவும் உள்ளனவா என்பது குறித்து இந்த குழு விசாரிக்க உள்ளது. இந்த குழுவிற்கு அமலாக்கத்துறையின் சிறப்பு இயக்குநர் தலைவராக இருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மனநல காப்பகத்தில் 26 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்த காப்பகத்தில் மொத்தம் 800 பேர் உள்ளனர். அதில் அருகருகே உள்ள 2 வார்டுகளைச் சேர்ந்த 120 பேருக்கு சோதனை நடத்தப்பட்டதில் 26 பேருக்கு தொற்று உறுதியானது. 24 பேர் காப்பக வளாகத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். 75 வயதிற்கு மேற்பட்ட 2 ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தனி வார்டு அமைக்கப்பட்ட பின்னர் 24 பேரும் அங்கு மாற்றப்பட இருப்பதாக காப்பகத்தின் தற்போது பொறுப்பு இயக்குநர் சரவண தெரிவித்துள்ளார். காப்பக இயக்குநர் பூர்ண சந்திரிகாவுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கிரிக்கெட் உலகம் மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கிறது. 117 நாட்களுக்கு பின் நடைபெற்ற இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு இடையேயான போட்டி இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டன் நகரில் நேற்று தொடங்கியது. டாஸ் போடுவதற்கு முன்பாகவே மழை குறுக்கிட்டதால் போட்டி 3 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் பென் ஸ்டோக் பேட்டிங்கை தேர்வு செய்தார். போட்டியின் போது நிறவெறிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கையில் கருப்பு கையுறையுடன் மேற்கிந்திய வீரர்கள் பங்கேற்றனர். மேலும் அமெரிக்காவில் நிறவெறியால் கொல்லப்பட்ட கருப்பின இளைஞர் ஜார்ஜ் ஃபிளாய்டுக்கு 2 அணி வீரர்களும் மைதானத்தில் மண்டியிட்டு அஞ்சலி செலுத்தினர்.
இதேபோல் கடந்த வாரம் உயிரிழந்த மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஜாம்பவானான சர் எவர்டன் வீக்கிஸுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. 143 ஆண்டு கிரிக்கெட் வரலாற்றில் பார்வையாளர்களே இன்றி தொடங்கிய முதல் போட்டியில் தொடக்க வீரர்களாக இங்கிலாந்தின் ரோரி பெர்ன்ஸ், டொமினிக் சிப்லி ஆகியோர் களமிறங்கினர். ஆனால் இரண்டாவது ஓவரின் 4வது பந்திலேயே அவுட் ஆகி சிப்லி பெவிலியன் திரும்பினார். இங்கிலாந்து அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 1 ரன் எடுத்திருந்தபோது மீண்டும் மழையால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. பின்னர் தொடங்கிய ஆட்டத்தில் இங்கிலாந்து வீரர்கள் நிதான ஆட்டத்தையே வெளிப்படுத்தினர். முதல் நாள் முடிவில் 17.4 ஓவருக்கு 1 விக்கெட்டை இழந்து 35 ரன்களுடன் இங்கிலாந்து அணி விளையாடி வருகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக பார்வையிட வந்திருக்கக்கூடிய மத்திய குழு தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இன்று காலை சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை உட்பட புளியந்தோப்பு பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று மாலை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் 4 மணிக்கு காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்டங்களில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள், குறிப்பாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர்கள் கலந்தாலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் இதுபோன்ற யுக்திகளை கையாள வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனை வழங்க இருக்கிறார்கள். இன்று மாலை 4 மணிக்கு இதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல் நம்முடைய செய்தியாளர் வெற்றி இணைகிறார். வெற்றியினுடைய பின்னணி என்ன? தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து கண்காணிப்பதற்காக மத்திய குழுவானது 3வது முறையாக தற்பொழுது தமிழகம் வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த குழுவில் மத்திய அரசு IAS அதிகாரிகள் ஆர்த்தி அகுஜா தலைமையில் சுபோத் யாதவா மற்றும் மத்திய அரசு துறை பணியாற்றும் தமிழக IAS அதிகாரி ராஜேந்திர ரத்னு இடம்பெற்றுள்ளனர். 2 மருத்துவ நிபுணர்களும் இந்த குழுவில் உள்ளனர். இந்த குழுவானது நேற்று மாலை தமிழகம் வந்திருந்து இன்று காலை முதலாகவே ராஜீவ்காந்தி மருத்துவமனை, தற்பொழுது கிங்ஸ் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சிகிச்சை நடவடிக்கைகள், தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை நடத்த உள்ளார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது தமிழகத்தில் தொற்று பரவல் அதிகமாக உள்ள சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுரை, திருவண்ணாமலை உள்ளிட்ட தொற்றுகள் அதிகமாக உள்ள மாவட்டங்களினுடைய ஆட்சியர்கள், சிறப்பு அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது மாவட்டங்களில் உள்ள மாவட்ட வாரியாக உள்ள நிலவரம் என்ன, பாதிப்பு நிலவரம், மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சிகிச்சை நடைமுறைகள் என்ன, ஐசிஎம்ஆர் அடிப்படையில் ஐசிஎம்ஆர் வகுத்துள்ள வழிமுறைகள் எவ்வாறு பின்பற்றப்படும் என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய அறிக்கைகள் பெறப்படும். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. வெற்றி. கொரோனாவால் சென்னையில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 30 முதல் 35 உயிரிழப்புகள் ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வந்தாலும் இறப்பு விகிதம் அதிகரிப்பது கவலையை ஏற்படுத்தி வருகிறது. சென்னையில் வைரஸ் தொற்று அதிகரிக்க தொடங்கியதை அடுத்து ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து ஜூலை 5ஆம் தேதி வரை 5ஆம் கட்ட ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமையும் தளர்வில்லா ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. அதே நேரம் மாநகரில் உள்ள 200 வார்டுகளிலும் 200 சிறப்பு மருத்துவ குழுக்கள் களமிறக்கப்பட்டன. ராயபுரம், தண்டையார்பேட்டை போன்ற இடங்களில் மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள பகுதிகளில் தொற்று தொடர்பாளர்கள் பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டனர். சென்னையில் மார்ச் முதல் ஜூன் 6ஆம் தேதி வரையிலான காலத்தில் தொற்று எண்ணிக்கை 2 மடங்காக உயர 25 நாட்கள் பிடித்தது. ஊரடங்கு, மாநகராட்சியின் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக இரட்டிப்புக்கான நாட்கள் அதிகரித்துள்ளன. தொற்று அதிகம் பாதித்த ராயபுரம் மண்டலத்தில் கூட தொற்று இரட்டிப்பு ஆகும் காலம் 57 நாட்கள் என்று கணிக்கப்படுகிறது.
திருவொற்றியூர் மண்டலத்தில் 26, மணலியில் 27, மாதவரத்தில் 31, தண்டையார்பேட்டையில் 32, திருவிக நகரில் 32 நாட்கள் என இரட்டப்பு நிலை தாமதமாகி வருகிறது. அதே நேரம் ஜூன் 20ஆம் தேதி வரை சென்னையில் 559 பேராக இருந்த இறப்பு எண்ணிக்கை 5ஆம் கட்ட ஊரடங்கு நேரத்தில் 1120ஆக அதிகரித்துள்ளது. சராசரியாக ஒரு நாளைக்கு சென்னையில் மட்டும் 30 முதல் 35 பேர் கொரோனா தொற்றால் இறந்துள்ளனர். இறப்பு விகிதம் 1.57 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக இழந்து எதிர்காலமே நிசப்தமாகிவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தஞ்சாவூர் வீணை தயாரிப்பு தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஏன் இந்த நிலை என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனா வைரஸ், அதை கட்டுப்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் கடந்த 4 மாதங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு தொழிலாளர்களும் தினக்கூலிக்கு செல்வோரும் கூறுகின்றனர். அதில் கலைகளின் பிறப்பிடமாக கருதப்படும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பல்துறை கலைஞர்கள் பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். இதில் வீணை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எந்த ஒரு வருமானமும் இன்றி வறுமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கொரோனா காலத்திற்கு முன்பு மாதத்திற்கு 6 வீணைகள் வரை உருவாக்கி விற்பனை செய்து தன்னிறைவுடன் வாழ்ந்து வந்ததாக இவர்கள் கூறுகின்றனர். ஆனால் தற்போது கையிலிருந்து சேமிப்புகளை வைத்து பொருட்களை வாங்கி வீணையாக்கிய நிலையில் அவற்றை விற்க முடியாத நிலை உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். தொழிலை பண்ண முடியல. இருந்த பணம் காசு இந்த மரமெல்லாம் வாங்கி இந்த வீணையெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம். வியாபாரமே இல்லாமல் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதை கொண்டு தான் நாங்கள் பொழப்பு நடத்தியாகணும். வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. இனி போய் நாங்கள் இந்த வயசுக்கெல்லாம் இனி போய் வேறு வேலை செஞ்சு நாங்கள் பிழைக்கணும், அதுவும் நடக்காத ஒன்று. அதனால் அரசாங்கம் பார்த்து மற்ற கலைஞர்கள் செய்த மாதிரியே எங்கள் வீணை நலிவடைந்த எங்கள் வீணை தொழிலுக்கு நீங்கள் இது பண்ணி எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் நாங்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருப்போங்கிறது எங்களோட இதாக தெரிகிறது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக வீணை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்தாலும் தற்போதைய வறுமை நிலை போன்று எப்போதும் சந்தித்ததில்லை என தொழிலாளர்கள் கவலையுடன் கூறுகின்றனர். இதே நிலை நீடித்தால் எதிர்காலமே கேள்விக்குறியாகி விடுமோ என அஞ்சுகின்றனர். வரவங்க யாருமே வரலையே, எப்படி வருவாங்க? அதான் பஸ்ஸு கிடையாது, உங்களுக்கு ட்ரெயினும் கிடையாது. பஸ்ஸு ட்ரெயினு போனால் தான் இந்த தொழிலுக்கு எங்களுக்கு ஒரு இதே. வெளியிலேருந்து வந்தால் தான் எங்களுக்கு லாபம். கம்பெனிக்கு வீணை கொடுத்தோம்னாக்கா எங்களுக்கு லாபம் கிடையாது. ஏதாவது ஆர்டர் பிடிச்சி இப்போ ஒரு வீணை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எங்களுக்கு காசு கிடைக்கும். இல்லாட்டி இல்லை, நாங்கள் முதல்ல போட்டு செஞ்சு வாங்குறவங்ககிட்ட கொடுத்துட்டு செஞ்ச விலைக்கும் கட்டுப்படி ஆகலை. எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது. வெளியிலேருந்து ஆர்டர் வந்தால் தான் நாங்கள் ஏதோ பொழப்பு நடத்தலாம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் மங்களகரமாய் ஒலிக்கும் இந்த வீணைகள் தற்போது ஒரு ஓரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளன. அவை விற்று தீர்ந்து தங்களின் வாழ்வாதாரம் மீட்கப்படாதா என வீணை தொழிலாளர்கள் ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் குருநாதன். கொரோனா ஊரடங்கால் சென்னையில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவன பணிகள் சுணக்கமடைந்துள்ளன. இதன் எதிரொலியாக 1 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக ஐடி துறையினர் கவலை தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் முக்கிய மெட்ரோ நகரங்களான மும்பை, டெல்லி, சென்னையில்தான் கொரோனாவின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பல்வேறு துறைகள் முடங்கியுள்ளதாக தத்தமது துறை சார்ந்தவர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இதில் குறிப்பிடத்தக்கது ஐடி எனப்படும் தகவல் தொழில்நுட்பத் துறை. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள ஐடி நிறுவனங்களில் மட்டும் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஆனால் இந்த 4 மாவட்டங்களில்தான் தமிழகத்தின் 80 விழுக்காடு கொரோனா பாதிப்பு உள்ளது. ஐடி நிறுவனங்களை பொறுத்தவரை 10 நபர்கள் முதல் 5,000 பணியாளர்களுக்கு ஏற்ப ப்ராஜெக்ட் மற்றும் அது சார்ந்த வேலைவாய்ப்புகள் அமையும். இதில் சிறிய நிறுவனங்களுக்கு 1 அல்லது 2 மாதங்களுக்கும், பெரிய நிறுவனங்களுக்கு 10 முதல் 15 ஆண்டுகள் வரையும் ப்ராஜெக்ட் கூட கிடைக்கும் என்று துறை சார்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் ஊரடங்கால் ஐடி பணிகள் தொய்வடைந்ததால் ஊதியம் மற்றும் ஆட்குறைப்பில் நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியாத பல நிறுவனங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வருகின்றன. சம்பளத்தை கூட குறைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் பணி நீக்கம் செய்யாதீர்கள் என்று பல நிறுவனங்களிடம் முறையிட்டும் பலனில்லை என்று ஊழியர்கள் வேதனை கொள்கின்றனர். கொரோனா ஊரடங்கால் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யக்கூடாது என அரசுகள் அறிவுறுத்துகின்றன. ஆனால்
அது எதையும் நிறுவனங்கள் கண்டுகொள்வதே இல்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றனர் ஐடி ஊழியர்கள். அத்துடன் இதற்கு எப்போது தீர்வு எட்டப்படும் என்றும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் வெற்றி. அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். +2 மதிப்பெண் அடிப்படையில் இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் கொரோனா காலகட்டத்தில் நீட் தேர்வு நடத்துவது மிகவும் கடினம் என்றும் நடப்பாண்டு +2 தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் OBC பிரிவினருக்கு வழங்கப்படும் 27% இடஒதுக்கீட்டில் வருமான மற்றும் விவசாய வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என கேட்டுக் கொண்டுள்ள விஜயபாஸ்கர், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு குந்தகம் விளைவிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் தமிழக அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனை காக்கும் என்றும் விஜயபாஸ்கர் உறுதியளித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலில் பணியாற்றிய காவலர்கள் 23 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. சென்னையில் கடந்த சில நாட்களாக கொரோனாவின் தாக்கம் குறைந்து வந்த நிலையில் தற்போது ஒரே இடத்தில் 23 பேருக்கு கொரோனா தொற்று என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் பல இடங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கடந்த 5ஆம் தேதிக்கு பிறகுதான் பல ஹோட்டல்கள் செயல்பாட்டுக்கு வந்தன. அதற்கு முன்னதாக சுமார் 25 நாட்களாக சென்னை முற்றிலுமாக முடக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பல தனியார் நிறுவனங்களில் ஹோட்டல்களும் அடங்கும். உரிய சமூக இடைவெளியை பின்பற்றி அன்றாட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தி இருந்தாலும் கூட அங்கு இதுவரைக்கும் காவலாளிகளாக பணிபுரிந்த 23 பேருக்கு கொரோனா தொற்று என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒரு நிறுவனத்தில் ஒரே இடத்தில் 23 பேருக்கு கொரோனா தொற்று என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த கடந்த 4-5 நாட்களில் முதல் முறையாகும் மாவட்டங்களில் கொரோனா தொற்று என்பது பிரபலமாக முக்கியமாக கண்டறியப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது சென்னையிலும் இதுபோன்ற தொற்றுக்கள் கொத்தாக ஒரே இடத்தில் 23 பேருக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் இந்த தொற்று மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தனியார் கல்லூரிகள் 3 தவணைகளாக கல்வி கட்டணம் வசூலித்துக் கொள்ள அனுமதி அளிக்க முடிவு செய்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு காரணமாக தனியார் பள்ளி கல்லூரிகள் கல்வி கட்டணங்களை வசூலிக்க பெற்றோர்களை நிர்பந்திக்க கூடாது என உத்தரவிட்டு தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் இன்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஊரடங்கு காரணமாக பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள பெற்றோர்களால் குழந்தைகளின் கல்வி கட்டணங்களை செலுத்த இயலாத நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தனியார் கல்லூரிகள் ஆகஸ்ட், டிசம்பர் மற்றும் 2021 ஏப்ரல் மாதங்கள் என 3 தவணைகளாக கட்டணம் வசூலிக்க அனுமதிப்பது என முடிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை நாளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் வரவுள்ளது. எல்லை பிரச்சினையில் சீனா ஆக்ரோஷமாக ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்ததாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கருத்து தெரிவித்துள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி இறையாண்மையை மதித்து நடக்கும் என்று நிறைவாக சொல்லக்கூடிய அண்டை நாட்டினர் இல்லை என்று கூறிய பாம்பியோ, சீனாவின் இத்தகைய நடவடிக்கைகளை அதிபர் டிரம்ப் நிர்வாகம் தீவிரமாக எடுத்துக்கொண்டு செயல்படும் என்றும் கூறியுள்ளார். சீன செயலிகளுக்கு தடை விதிக்கப்படுமா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க மறுத்த பாம்பியோ, குடிமக்களின் தனியுரிமையை பாதுகாப்பதில் அமெரிக்கா உறுதியோடு இருப்பதாகவும் இது ஒரு குறிப்பிட்ட வர்த்தகம் அல்லது நிறுவனத்தோடு தொடர்புடையது அல்ல என்றும் கூறினார். நெதர்லாந்தில் கண்டெய்னர்களை சித்திரவதை கூடங்களாக மாற்றி வைத்திருந்த 6 பேரை போலீசார் அதிரடி நடவடிக்கை மூலம் கைது செய்துள்ளனர். என்க்ரோசாட் எனப்படும் குற்றவாளிகளுக்கு இடையிலான ரகசிய தகவல் தொடர்பு நெட்வொர்க் கடந்த ஏப்ரல் மாதம் பிரிட்டனில் கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 60,000 பேர் இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொண்டு குற்றங்களை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
என்க்ரோசாட் உரையாடல் ஒன்றை டீகோட் செய்த போலீசார் கடத்தல் வேலைகளுக்காக ஒரு கும்பல் சித்திரவதை கூடங்களை நிறுவியுள்ளதை கண்டுபிடித்தனர். தென்மேற்கு நெதர்லாந்தில் பெல்ஜியம் எல்லைக்கு அருகில் உள்ள வியூவ்ஸ் பிளான்டேஜ் கிராமத்திற்கு சென்ற போலீசார் அதிரடி நடவடிக்கை மூலம் சித்திரவதை கூடங்களை உருவாக்கி வைத்திருந்த 6 பேரை கைது செய்தனர். கடத்தி வரும் நபர்களை அங்கு அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த இருக்கைகள், கைவிலங்குகள், ஆயுதங்கள் ஆகியவற்றை கைப்பற்றப்பட்டனர். பிரான்சில் ஏர்பஸ் நிறுவனம் அறிவித்த ஆட்குறைப்பு நடவடிக்கைக்கு எதிராக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா வைரஸ் பரவலால் விமானத்துறை சரிவடைந்துள்ள நிலையில் 11% ஊழியர்களை பணி நீக்கம் செய்யவிருப்பதாக ஏர்பஸ் நிறுவனம் கடந்த வாரம் அறிவித்திருந்தது. பணி நீக்கம் செய்யப்படும் 15,000 தொழிலாளர்களில் 5,000 பேர் பிரான்சைச் சேர்ந்தவர்கள் ஆவர். ஏர்பஸ் நிறுவனத்தின் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையை எதிர்த்து துலூஸ் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட 9,000 பேர் வரை திரண்ட தொழிலாளர்கள் ஆட்குறைப்பு வேண்டாம் என்று அச்சிடப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செர்பியாவில் 2வது நாளாக அதிபருக்கு எதிரான போராட்டம் நீடித்து வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்த அதிபருக்கு எதிராக திரண்ட மக்கள் செர்பியாவின் பல்வேறு நகரங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் பெல்கிரேடில் அமைதியாக தொடங்கிய போராட்டம் வன்முறையாக மாறியது. போலீசாரை நோக்கி கற்களையும் பாட்டில்களையும் வீசி எறிந்து போராட்டக்காரர்களை சமாளிக்க போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசினர். அப்போது ஏற்பட்ட மோதலில் பலர் காயமடைந்தனர். ஊரடங்கு அறிவிப்பிலிருந்து அதிபர் பின்வாங்கிய பின்னும் போராட்டங்கள் இரவிலும் தொடர்ந்ததால் செர்பிய நகரங்களில் பதற்றம் நிலவுகிறது. அமெரிக்காவில் உணவகத்திற்கு வருவோர் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கும் வகையிலான குடில்களை லாஸ் ஏஞ்சல்ஸைச் சேர்ந்த உணவகம் ஒன்று அறிமுகம் செய்துள்ளது. கொரோனா அச்சுறுத்தலால் உணவகங்களுக்கு மக்கள் வருவது குறைந்துவிட்ட சூழலில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக புதிய திட்டத்தை இந்த உணவகம் செயல்படுத்தியுள்ளது. இதன்படி உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ள சிறு கண்ணாடி குடில்கள் ஒதுக்கப்படும். அங்கு அவர்களுக்கு தேவையான உணவு வகைகள் பரிமாறப்படும். இதன் மூலம் தனிமனித இடைவெளி கடைபிடிக்கப்படுவதோடு புதுமையான உணவக சூழலும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என அந்த உணவகம் தெரிவித்துள்ளது. ஜோர்டானைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் தன் மருத்துவமனையை குட்டி தோட்டமாக வடிவமைத்துள்ளார். அம்மான் பகுதியைச் சேர்ந்த நிசார் அல் ஹாலபி எனும் அவர் 35 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவமனையை தொடங்கிய போது அவரது உறவினர் ஒருவர் செடியொன்றை அவருக்கு பரிசளித்தார். அப்பொழுது செடிகள் வளர்ப்பில் தொடங்கிய ஆர்வத்தால் இப்பொழுது மருத்துவமனை முழுவதும் 3000 செடிகள் நிறைந்து காணப்படுகின்றன. மருத்துவமனையில் செடிகள் வளர்ப்பது குறித்து கேட்டால் இசையை கேட்கும் பொழுது கிடைக்கும் மன அமைதி தாவரங்களை பார்க்கும் பொழுது கிடைக்கும் என்கிறார் அல் ஹாலபி. பெயர், புகழ், நல்ல வசதியோடு வாழ்வதற்கு காரணமே திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்தர் தான் என நடிகர் ரஜினிகாந்த் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். கே பாலச்சந்தரின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் அனுபவத்தை பற்றி பேசி நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ வெளியிட்டுள்ளார். மிகப்பெரிய பேரும் புகழோட நல்ல வசதியோட வாழ்றதுக்கு காரணமே கே பாலச்சந்தர் அவர்கள். என்னை அவரை தேர்ந்தெடுத்து எனக்கு பேர் வச்சு என்னோட இருக்கிற மைனஸ் எல்லாத்தையும் நீக்கி எனக்குள்ளேயே என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்கிறத எனக்கே காட்டி கொடுத்து என்னை ஒரு முழு நடிகனாக்கி 4 படங்களை அவன் கான்டாக்ட் கொடுத்து 4 படங்களையும் எனக்கு நல்ல ஆக்டிங் கொடுத்து கேரக்டர் கொடுத்து ஒரு நட்சத்திரமாக தான் என்னை தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் என்னுடைய குரு. டெல்லியில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்தியா குளோபல் வீக் 2020 நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி தொடக்க உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ang security and exchange commission. Sabi nga ng isang prinsipyo sa batas, what cannot legally be done directly making the links should not be between done India and indirectly. UK stronger. Sa madaling salita, Mr. Chair, That this ang hindi dapat gawin sa patago, expanded dapat itong gawin ng may to other pagsusumamo. partners also. Ang minamatid dito ng ABS-CBN, Congratulations again, friends. In this time, event has expanded its reach to other partners also. Congratulations again. Hopefully next year, you will also get the opportunity to be on the center court and enjoy Wimbledon. Friends, in these times, it is natural to talk about revival.
It is equally natural to link global revival and India. There is faith that the story of global revival will have India playing a leading role. I see this closely linked with two factors. The first is Indian talent. World over, you have seen the contribution of India's talent force. This includes Indian professionals, doctors, nurses, bankers, lawyers, scientists, professors, our hardworking laborers. Who can forget the Indian tech industry and tech professionals? They have been showing the way for decades. India is a powerhouse of a talent that is eager to contribute and ever ready to learn. There is two-way synergy that is greatly beneficial. Friends, the second factor is there is two-way synergy that is greatly beneficial. Friends, the second factor is India's ability to reform and rejuvenate. India had done so with a spirit of reform and rejuvenation. The same spirit continues now. Friends, on one hand, India is fighting a strong battle against the global pandemic. With an increased focus on people's health, we are equally focused on the health of the economy. When India talks of revival, it is revival with care, revival with compassion, revival which is sustainable both for the environment and the economy. We in India belong to the culture where Mother Nature is worshipped by everyone. It is believed in India that the earth is our mother and we are her children. Friends, during the last 6 years, India has made great gains in areas such as total financial inclusion, record housing and infra construction, ease of doing business, bold tax reforms including the GST, rollout of the world's largest healthcare initiative, Ayushman Bharat. These gains have set the foundation for the next round of development initiatives. Friends, Indians have the spirit to achieve what is believed to be impossible. No wonder that in India we are already seeing green shoots when it comes to economic recovery. In this time of a pandemic, we have provided relief to our citizens and undertaken deep structural reforms. We are making the economy more productive, investment friendly and competitive. Our relief package has been smart and targeted to provide the most poor with the most help. Thanks to technology, every penny has reached the beneficiaries directly. Relief includes providing free cooking gas, cash in the bank accounts, free food grains to millions of people and many other things,
As soon as we unlock, we have launched one of the world's largest public works program to provide employment to millions of workers. This will not only re-energize the rural economy, but also help in creation durable infrastructure in the rural areas. Friends, India remains one of the most open economies in the world. The rural economy, but also help in creation durable infrastructure in the rural areas. Friends, India remains one of the most open economies in the world. We are laying a red carpet for all global companies to end opportunities in various sunrise sectors in India. Our reforms in agriculture provide a very active investment opportunity to invest in storage and logistics. We are opening the doors to investors to come and invest directly in the hard work of our farmers. Friends, we have brought reforms in the MSME sector. A booming MSME sector will also complement big industries. There are investment opportunities in the defense sector. With relaxed FDI norms, one of the world's biggest militaries invites you to come and make products for it. Now, there are more opportunities for private investment in space sector. This will mean greater access to commercial use of space tech for the benefit of people. India's tech and startup sector is vibrant. There is a market of millions of digitally empowered aspirational people. Imagine the kind of products you can make for them. Friends, the pandemic has once again shown that India's pharma industry is an asset not just for India, but for the entire world. It has played a leading role in reducing the cost of medicines, especially for developing countries. Vaccines made in India are responsible for 2/3 of the vaccine needs of the world's children. Today also, our companies are active in international efforts for development and production of COVID-19 vaccine. I am certain that India will have an important role in developing and in scaling up production of the vaccine once it is discovered. Friends, 130 crore Indians have given the call for an Atmanirbhar Bharat, a self-reliant India. Atmanirbhar Bharat merges domestic production and consumption with global supply chains. Atmanirbhar Bharat is not about being self-contained or being close to the world. It is about being self-sustaining and self-generating. We will pursue policies that promote efficiency, equity, and resilience. Friends, I am happy to note that this forum is also marking the 100th birth anniversary of Pandit Ravi Shankar. He took the beauty of Indian classical music to the world. You would also have seen how gone global as a form of greeting. The pandemic has also seen the increasing appeal of yoga, Ayurveda, and traditional medicine world over. India's ancient culture, India's universal peaceful ethos is our strength.
Friends, India is ready to do whatever it can do to further global good and prosperity. This is an India that is reforming, performing and transforming. This is an India that offers new economic opportunities. This is an India that is adopting a human-centric and inclusive approach to development. India awaits you all. Namaste. Thank you very much. तो ये டெல்லியில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்தியா குளோபல் வீக் 2020 நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தொடக்க உரையை பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றினார். அப்போது உலக நாடுகளிலிருந்து இந்தியா முதலீட்டை பெறுவதற்கு சிவப்பு கம்பளம் விரித்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் இந்தியா சிறந்த மனிதவளம் மிக்க நாடு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்நிய நேரடி முதலீட்டில் பல்வேறு சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் மருந்து தயாரிப்பு துறை உலகிலேயே சிறந்தது என்றும் கொரோனாக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதில் இந்தியாவின் பங்கு முக்கியமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக இருந்த சாலையை கொரோனா பொது முடக்க காலத்தில் களமிறங்கி சீரமைத்த இளைஞர்களை பலரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 39வது வார்டில் உள்ள எடமலைப்பட்டி புதூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் 18 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலைதான் இது. உரிய பராமரிப்பு மற்றும் சீரமைக்கப்படாததால் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வாகனத்தில் சென்ற சிலர் தடுமாறி விபத்தையும் சந்தித்துள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் பலன் இல்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பாதாள சாக்கடை பணிகள் நிறைவு பெற்றதும் சாலையை புதுப்பிக்கிறோம் என்று அதிகாரிகள் தட்டி கழித்து வந்ததாகவும் கூறுகின்றனர். இந்நிலையில் கொரோனா பொது முடக்க காலத்தை பயனுள்ளதாக்க எடமலைப்பட்டி புதூர் கிருஷ்ணாபுரம் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் முடிவு செய்தனர். இதையடுத்து ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் 100 முதல் 200 ரூபாய் வரை நிதி திரட்டி தாங்களாகவே சாலையை செப்பனிடும் பணியில் இறங்கினர். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக மாநகராட்சி ஆஃபீஸ்லேயும் பேசிட்டோம். ஜெய்கிட்டே ஒரு 4-5 தடவை பார்த்துட்டோம். எல்லா இடத்துலையும் நாங்களும் முட்டி மோதி ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தோம். அப்புறம் எங்கள் அசோசியேஷன்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு போய் நாங்கள் மனுலாம் நிறையவே கொடுத்தோம். என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா, பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் நிறைவடையலை, அது வந்தால் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ரோடு போடுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு சின்ன சின்ன விபத்தெல்லாம் தவிர்க்கலான்ட்டு நாங்களே எங்களோட ஏரியாவில் காசு கலெக்ட் பண்ணி எங்கள் அசோசியேஷன்லேருந்து போட்டு நாங்களே பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் 6 மணிலேருந்தே பசங்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். சல்லி, கட்டுமான இடிபாடு, கழிவுகள் உள்ளிட்டவற்றை வாங்கி சாலையில் இருந்த குண்டும் குழியை மூடி சீர் செய்தனர். இது எங்கள் ஏரியாவோட என்ட்ரன்ஸ். இப்போ ஆக்சுவலாக மெயின் ரோடு கனெக்ட் ஆகிறது செக் போஸ்ட். உள்ளே போனீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட டேமேஜஸ் ஆன ரோடு இருக்குது. தண்ணி நிறையா நிற்கிது, பல பிரச்சனை இருக்குது. ஸோ இதை நீங்கள் எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் உடனே எடுத்து இதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கணும். இது எங்கள் யூத்தில் உள்ள அசோசியேஷன் உள்ள எல்லாத்துக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். சரி, நம்ம சொல்கிறது செய்கிறாங்க, அப்போ நம்ம அடுத்த கட்டத்தை இன்னும் ஏதாவது நல்லது செய்யணும்டான்ற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். கொரோனா காலத்தில் இளைஞர்களின் ஆக்கப்பூர்வ முயற்சியை பலரும் பாராட்டுகின்றனர். அதே நேரத்தில் நிரந்தர தீர்வாக பாதாள சாக்கடை பணிகளை முடித்ததும் எடமலைப்பட்டி புதூர் கிருஷ்ணாபுரம் சாலையை முழுமையாக செப்பனிட வேண்டும் என்றும் மக்கள் கோரியுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் மகேஸ்வரன்.
தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூரில் கொரோனா மரணங்கள் அதிகம். நாட்டிலேயே 80% மரணங்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் நிகழ்கின்றன என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்திருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன? தேவா, இன்று காலை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தலைமையிலான மத்திய அமைச்சர்களுடைய உயர்மட்ட குழுவானது டெல்லியில் கூட்டமானது நடைபெற்றது. மிக முக்கியமாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். அந்த ஆலோசனைக்கு பின்னர் தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்தியாவில் நிகழ்ந்துள்ள மரணங்கள், கொரோனா மரணங்களில் கிட்டத்தட்ட 80% மரணங்கள் 32 மாவட்டங்களில் இருந்தால் நிகழ்ந்திருக்கிறது என்ற ஒரு தகவலை மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள 32 மாவட்டங்களில் கொரோனா மரணங்கள் அதிகரித்து வருகிறது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய அரசானது அறிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட 1634 மரணங்கள் இதுவரை நிகழ்ந்துள்ளது எனவும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் கொரோனா மரணம் அதிகரித்து வருகிறது என்ற ஒரு தகவலையும் ஹர்ஷவர்தன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர இன்று காலை நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் கொரோனா பாதிப்புகள் அதிகம் உள்ள அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் கூடுதலாக அறிவிக்கப்படும் எனவும், புதிய மண்டலங்கள், அதாவது கொரோனா பாதிப்புகள் அதிகரிக்க உள்ள வாய்ப்புள்ள மண்டல பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டு அதனை மேலும், அதாவது சோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அங்கே செயல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட அதிகாரிகளுக்கும் பல்வேறு மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் கொரோனா பாதிப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்ற ஒரு அறிக்கையை மத்திய மாநில அரசுகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட, அதாவது 6 மாநிலங்களில் மட்டும்தான் கொரோனா பாதிப்புகள் மிகவும் அதிகரித்து வருவதாகவும், மகாராஷ்டிரா, டெல்லி, தமிழகம், குஜராத் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் கொரோனா மரணங்களும் சரி, பாதிப்புகளும் சரி மிக அதிகமாக விரைவில் அதிகரித்து வருகிறது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய அரசாங்கமானது குறிப்பிட்டிருக்கிறது. இந்த 6 மாநிலங்களில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முழு முயற்சியில் செயல்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, நாட்டிலேயே அதிகபட்சமாக 6 மாநிலங்களிலும் குறிப்பாக 32 மாவட்டங்களை சேர்த்துதான் 86% மரணங்கள் நிகழ்கின்றன. கொரோனா பாதித்த பகுதிகள் மட்டுமில்லாமல் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள பகுதிகளையும் இனி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற யுக்தியையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மேற்கொள்ளவிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க சுஸ்திரா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 8 காவலர்களை சுட்டுக் கொன்றதாக தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி விகாஸ் துபே மத்திய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார். அவரின் கூட்டாளிகள் 2 பேரும் என்கவுண்டரில் கொல்லப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தின் பிக்ரு கிராமத்தைச் சேர்ந்தவர் விகாஸ் துபே. 1990களில் தொடங்கி தொடர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த இவர் மீது கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் உள்ளிட்ட 60 கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கான்பூரின் மிகப்பெரிய தாதாவாக உருவெடுத்த விகாஸ் துபே தன்னை அரசியலில் ஈடுபடுத்திக் கொண்டு உள்ளூர் தேர்தல்களில் போட்டியிட்டு வந்தார். 2001ஆம் ஆண்டு பாஜக தலைவர் சந்தோஷ் சுக்லாவின் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த விகாஸ் துபேவை கைது செய்வதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை கான்பூர் மாவட்டம் பிக்ரு கிராமத்திற்கு 8 பேர் கொண்ட போலீஸ் குழு சென்றது. அப்பொழுது காவல்துறை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் டிஎஸ்பி தேவேந்திர மிஸ்ரா உள்ளிட்ட 8 காவலர்கள் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 5 நாட்களாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் தீவிரமாக தேடப்பட்டு வந்த ரவுடி விகாஸ் துபே இன்று அதிகாலை மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைனில் கைது செய்யப்பட்டார். உஜ்ஜைனில் இருக்கும் மகா காலகேஸ்வர் கோவிலுக்கு வந்தபோது துபேவை கைது செய்த போலீசார் அவரை வண்டியில் ஏற்ற முயன்றனர். அப்பொழுது போலீசாரை மிரட்டும் தொனியில் பேசிய துபேவை அரைந்து இழுத்துச் சென்றனர். முன்னதாக அவரின் கூட்டாளிகளான பிரபாத் மிஸ்ரா மற்றும் அமித் துபே ஆகிய இருவரும் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உஜ்ஜைன் காவல் நிலையத்தில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், இதுகுறித்து உத்தரப்பிரதேச மாநில காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் மத்திய பிரதேச மாநில அமைச்சர் நரோதம் மிஸ்ரா தெரிவித்தார். அடுத்து வருவது கிரைம் டைம். மேலும் அண்மை செய்திகள்